ஹலோ எவ்ரி ஒன், ஹவ் ஆர் யூ டுடே? இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்ன ஷேர் பண்றேன் அப்படின்னா, புத்தகம் நம்ம ஏன் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர்த்துக்கு ஒரு சிலர்லாம் அதை அவாய்ட் பண்றாங்க இல்லைங்களா? புத்தகத்தை நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா, பொதுவா கண்ணாடி முன்னாடி நின்னா நம்ம என்னங்க செய்வோம்? நம்மள நம்ம க்ரூம் பண்ணிக்குவோம், அழகாக்கிக்குவோம், நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை சரி செஞ்சுக்குவோம் இல்லைங்களா? அது மாதிரிதான் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது நம்மகிட்ட இருக்கிற இன்னர் பிஹேவியர்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். அந்த நம்மளோட கேரக்டர்ஸ அது புத்தகங்கள் சேஞ்ச் பண்ணது, க்ரூம் பண்ணது இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ ரீசெண்டா நான் படிச்ச புக்கு ஒண்ணுங்க. மன்னர் மன்னன் எழுதின புக்கு விளம்பர வேட்டை. நிறைய பேர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான புக்குங்க. இது வரைக்கும் நான் படிச்ச புத்தகத்துல அந்த விளம்பர வேட்டைங்கிற புக் நம்மளோட அறியாமைய விலைக்கு இந்த சொசைட்டில எப்படி ஒரு தெளிவா வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த புத்தகம் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாவே எடுத்து காட்டுது. சோ அந்த புத்தகத்துல நடந்த ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் நான் ஷேர் பண்றேன். என்ன அப்படின்னா, வைரம் வைரத்தை எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாம் வைரத்தை வாங்கி விளம்பரம் பண்ணுவாங்க இல்லைங்களா? வைரம் வாங்கி உங்க மனைவிக்கு கொடுங்க, வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷனா வைரம் வாங்கி உங்க பொண்ணுக்கு கொடுங்க, வைரம் வாங்கி உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுங்க, வைரம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. நம்மளும் ஏதாச்சும் ரொம்ப அதிகமா விலை கொடுத்து வைரத்தை வாங்கி அதோட மகிழ்ச்சி, வைரம் நம்மளுக்கு வைரம் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த இவ்வளவு அழகா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா? பட் அந்த வைரத்தை தயாரிக்கிறதுக்காக ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு சில அடித்தள மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த சுரங்க பாதையில வேலை செய்யற ஒரு விஷயம்தான் உலகத்திலேயே மிக கொடுமையான ஒரு பயங்கரமான ஒரு வேலை என்ன அப்படின்னா, அந்த சுரங்கத்துக்கு அடியில வேலை வேலை செய்யறதுதான். சில குழந்தைகளும் சரி, வயசானவங்களும் சரி, அந்த சுரங்கத்துல நிறைய பேர் வருஷம் விபத்துக்குள்ளாயிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் விமர்சிக்கப்பட்ட ஒரு விஷயம்ன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ அவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வர வைரத்தை தான் இன்னைக்கு நாம அதிக விலை கொடுத்து வாங்கி கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதுக்கு எல்லாமே விளம்பரம் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அதுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. சோ இது மாதிரிதான் இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இப்ப நம்ம ஒரு கடையில கோல்கேட் பேஸ்ட் வாங்குறோம் அப்படின்னா, அந்த பேஸ்ட் நம்மளுக்கு ஆக்சுவலா அதை எவ்வளவு நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு மினிமம் கொஞ்சம் எடுத்து அதை யூஸ் பண்ணிட்டா போதும். பட் அதுல விளம்பரப்படுத்தும் போது அந்த டூத் பேஸ்ட் ஃபுல்லா அந்த பேஸ்ட் வச்சுட்டு விளம்பரத்துக்கு ஈ அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இவ்வளவு விளக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த பேஸ்ட் எடுத்து அந்த விளம்பரத்துல கொடுத்த மாதிரி அதிகமா யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு பேஸ்ட் சீக்கிரம் காலி ஆகுது. அவங்க கிட்ட பேசுவாங்க போது அவங்களோட விற்பனை ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. சோ இப்படிதான் நாம விளம்பரத்தால நிறைய பாதிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோங்கிற விஷயத்த அந்த புக்ல அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, இன்னும் ஸ்பெசிபிக்கா புக் வாங்கணும், ஏதாவது படிக்கணும் அப்படின்னு என்ன இருந்துச்சுன்னா அந்த புக்கை வாங்கி படிக்கலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட்.